செடிங்களுக்கெலாம் தண்ணி எடுத்து விடணும். மழை வந்துச்சுன்னா ஒரேடியாக வந்துகிட்டே இருக்குங்க, இல்லைன்னா மழையே வராதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு புயல் மழை தாங்க. மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னா தண்ணி எடுத்து விட்டுறணும். சரி, நம்ம கொய்யாக்கா மரத்தில் பார்த்திங்கன்னா அணில் குருவியெல்லாம் சாப்பிட்டது போக ஒரு 2-3 பழம் நல்லாவே பழுத்துருச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கையோடு பீஸ் போட்டு மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது. நம்ம சிம்பா குட்டியை தான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அவன் சமத்தா சின்னதாக ஒரு கயிறு போட்டு கட்டியாச்சு. இப்போவே கொஞ்சம் பழக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்தாலும் அங்கே அவன் என்ன பண்ணுறானோன்ற மைண்ட் செட்லேயே தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டுங்க. ரொம்ப என்னமோ விட்டுட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே அவ்வளோ பக்கத்தில் சத்தம் போட்டுட்டு இருந்தான். சமத்தா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்தோடனே அவனுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் பிஸ்கெட்லாம் போட்டு வச்சிட்டோம். அப்புறமே சாப்பிட்டுட்டு சார் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். சிம்பாவுக்கு இப்போ தான் பல்லு சின்ன சின்ன பல்லு முளைக்குதுங்க. ஸோ அவர் எதை கடிக்கலாம், யாரை கடிக்கலான்னு ஒரே ஆவலாக எனக்கெலாம் கை வைக்கவே பயமாக இருக்குங்க. நம்ம சிம்பா ரொம்ப ஸ்பெஷல் டாகு. 20 நகம் இருக்குங்க. ஸோ இவர் வேட்டைக்கே இவரை கூட்டிகிட்டு போகலாமா? அங்கே பாருங்களேன் எப்படி கடிக்கிறான்னு சொல்லிட்டு. எனக்கெலாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. தம்பி தான் நல்லா கேஷுவலாக அவன் கூட படுக்க வச்சுக்கிட்டுலாம் இருக்கான். அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சமாக போண்டா போட்டு சாப்பிட்டாச்சு. போண்டா நல்லா புசு புசுன்னு வரணுன்னா 1 பை 1 ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். போண்டா எல்லாருமே